நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற மாநில உறுப்பினர் அண்ணன் டாக்டர் முத்தம்பித்துரை அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு சகோதரர் திரு கே பி அன்பழகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு அசோக் குமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய விவசாய அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற விவசாய சங்கங்களுடைய நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே பேசிய விவசாயிகள் தங்களுக்கு எந்த விதத்தில் வேளாண்மையிலே பிரச்சனை இருக்கிறது என்று கருத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை அவ்வப்போது விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளுடைய கோரிக்கை மனுவின் அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலம் விவசாயிகளுக்கு நன்மை கிடைத்திருக்கின்றன. இங்கே உதாரணத்துக்கு பேசிய விவசாயிகள் கூட நீர் மேலாண்மை அதற்காக ஒரு திட்டத்தை வகுத்து மழைக்காலங்களில் பெய்கின்ற நீர் ஓடையின் வழியாக நதியின் வழியாக கடலில் போய் உபரி நீராக கலக்கின்றது. அதை எந்தெந்த இடத்தில் தடுப்பணை கட்டி தேக்கி வைக்க முடியுமோ அந்த இடத்தெல்லாம் தேர்வு செஞ்சு அதிமுக ஆட்சியிலே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி கோடை காலத்திலே விவசாயிகளுக்கு தேவையான நீரை பயன்படுத்துவதற்கு நிலத்தடி நீரை உயர அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்தது. அதே போல குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள் எல்லாம் தூர் வராமல் இருந்தது. அந்த அடிப்படையிலே பொதுப்பணை கீழ் வருகின்றது 14,000 ஏரிகளிலே அதிமுக ஆட்சி கணவரை சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டு முழுக்க முழுக்க விவசாயிகள் பங்களிப்போடு தூர்வாரப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக நாங்கள் வழங்கினோம். அதனால் நல்ல விளைச்சல் கிடைத்தது. ஒரு பக்கம் ஏரி ஆழமாகி மழைக்காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதே போல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தவுடன் அதிமுக ஆட்சியிலே மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து அதை தொடர்ந்து செயல்படுத்தினோம். பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தற்போது நம்முடைய விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முழுமையாக கிடைக்கவில்லை என்று என்னிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்கனவே எப்படி மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதோ அது தொடர்ந்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது மிக முக்கியம். பகல் நேரத்தில் தான் நம்முடைய வேலையாட்கள் விவசாயத்துக்கு வருவாங்க, இரவுல வரமாட்டாங்க. இரவுல மின்சாரத்தை நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு மின் மோட்டரை இயக்குவதற்கு கொடுத்தா அதனால பெரும் கஷ்டப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அவை அந்த நிலையில போக்குவதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். அதே போல இன்றைக்கு விளை நிலங்களில் யானை புகுந்து அந்த பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துகின்றன. அதற்கு தேவையான இழப்பீடு வேண்டும் என்று கேட்டுக்கிட்டீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை எந்த பகுதியிலும் வன விலங்குகளால் பயிர் சேதம் ஏற்பட்டால் அதை சேதத்தை மதிப்பிட்டு அதற்கு இழப்பீடு தொகை நாங்கள் வழங்கி இருந்தோம். யானை, காட்டுப்பன்னி போன்ற வனவிலங்குகளால் தங்களுடைய நிலங்களில் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைந்தால் அதற்குரிய நிவாரணம் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இப்பொழுது எப்படி என்று தெரியவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் துணையோடு அமைகின்ற பொழுது எந்த ஒரு விவசாயம் பாதிக்காமல் அவள் பயிரிட்ட பயிர்கள் வனவிலங்கால் சேதமடைந்தால் அதற்கு உரிய நிவாரணம் முழுமையாக வழங்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவிக்கிறேன். அதே போல இன்னைக்கு வனவிலங்குகள் யானை போன்ற வனவிலங்குகள் நம்முடைய விளைநிலங்களில் உள்ளே புகுந்து சேதம் அடைப்பது மட்டுமில்ல, அங்க இருக்கின்ற விவசாய தொழிலாளிகளை கொண்டு விடுகிறது. அதனால் உயிரிழப்பு ஏற்படுவதாக இங்கே சொன்னீர்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட மரியாதைக்கு KP கூட சட்டமன்றத்தில் பேசினார். இந்த எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கூட இந்த பகுதியில் இருக்கின்ற குறைபாடுகளும் எடுத்து சொன்னார்கள். இந்த யானை முழுவதும் நடமாட்டத்தை தடுக்கின்ற விதமாக மின்வேலிகள் அமைப்பது, அகழிகள் அமைப்பது போன்ற திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது தற்போது எந்த நிலையில் என்று தெரியவில்லை.
அதிமுக ஆட்சி மணந்தவுடன் எந்தெந்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டறிந்து அங்க இருக்கின்ற விவசாய பிரதிகளோடு கலந்து ஆலோசித்து அதை எப்படி தடை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஒரு ஆய்வு மேற்கொண்டு யானைகள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுபோல அவர்களுக்கு கொடுக்க உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கின்ற நிவாரண நிதி போதவில்லை என்று சொல்லி அதையும் அதிமுக ஆட்சியிலே உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மா விவசாயியை குறிப்பிட்டார்கள், இங்கே அண்ணன் அவர்களும் குறிப்பிட்டார்கள். இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகமா இருந்த காலத்தில் இன்னைக்கு மா விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்து அந்த மா விலை வீழ்ச்சி அடைந்து மிகப்பெரிய நஷ்டத்துக்கு இந்த மா விவசாயிகள் அந்த நட்டத்தை அடைந்தார்கள் என்ற விவரத்தை எல்லாம் சொன்னார்கள். அவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்காக போராட்டமே நடத்தியது. விவசாயிகளோட போராட்டம் நடத்தினோம். மரியாதைக்குரிய KP அண்ணன் தம்பித்துறை அவர்களும் இங்க இருக்கிற மாவட்ட செயலர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களும் அசோக் குமார் போன்றவர்களெல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக அவை இன்றைக்கு பிரதான தொழிலாக இருக்கின்ற மா விவசாயிகள் கடும் விலை வீழ்ச்சியால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டார் என்ற விவரம் தெரிந்தவுடன் எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அந்த விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு துணையாக ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், ஒரு கிலோவுக்கு 13 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே போராட்டம் நடைபெற்றது. அதேபோல மாக்கூழ் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதையும் அரசு பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மலர் உற்பத்தி பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். அவை இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒசூர், தளி, வேப்பனஹள்ளி இப்படி இந்த பகுதியில் மலர் அதிகமாக உற்பத்தி செய்கிறீங்க. இந்த மலர் உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2011-21 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இதற்காக திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். தோட்டக்கலைத்துறை அமைப்புகள் உருவாக்கி அதன் மூலம் 2011 பசுமை குடியில் விவசாயம் சார்ந்த அனைத்து தொழிலுக்குமே இலவசம் டேரிஃப் வழங்கி 2011-2021 வரை 10 வருடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மிகப்பெரிய தோட்டக்கலைத்துறை பசுமை குடியின் மூலம் இந்த கொய்மலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த மலர்களுக்கு எனக்கு ஏற்கனவே இங்க சொன்னாங்க 2011-2021 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில இந்த மலருக்கு ஒரு ஏக்கருக்கு 16.88 லட்சம் மானியமா கொடுத்தோம். 500 ஏக்கருக்கு 84,40,00,000 ரூபாய் மானியமா கொடுத்த அரசு அதிமுக அரசு. பசுமைக்குடி மேலும் ரோஜா, கர்னேஷன், செர்பார் போன்ற நாற்றுகள் வாங்குவதற்கான மானியமாக 250 ஏக்கருக்கு 15 கோடி ரூபாய் மானியமாக கொடுத்தோம். இதனால 10,000 விவசாய தொழிலாளர்கள் மற்றும் மலர் வியாபார நிறுவனங்கள் பணிகளுடன் பயன்படுத்தாங்க. அதற்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இந்த மானியமா இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்ற புகார் வந்துள்ளது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஏற்கனவே வழங்கப்பட்ட மானியம் இந்த மலருக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன். அதேபோல இங்க மலர்கள் அதிகமாக உற்பத்தி செய்வதால் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட மலர்கள் எல்லாம் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று அங்கதான் விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆகவே நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாய மக்கள் உற்பத்தி செய்கின்ற மலர்களை இந்த மாவட்டத்தில் விற்பனை செய்வதற்காக அற்புதமாக இங்கே ஒசூர்ல இன்னைக்கு சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று 20 கோடி ரூபாயில நான் கட்டி போன வருஷம் தான் முல்லக்களை திறந்தாங்க. இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. அதை பயன்பாட்டு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நெருங்கின விவசாய பெருமக்கள் இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். அவருடைய கோரிக்கை எல்லாம் என்னுடைய பரிசில் இருந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி மறந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கட்டப்பட்ட இந்த சர்வதேச மலர் ஏல மையத்தை திறந்து விவசாயிகளுக்கு நியாயமான முறையிலே விலை கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தரப்படும். அதே போல விவசாயிகளுக்கு
நீரேற்றின் மூலமாக ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அதுவும் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் கொண்டு வந்தோம். இன்றைக்கு கொடியாளம் அணை அந்த திட்டமும் அந்த நீரேற்றின் மூலமாக 35 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம், அதையும் இந்த ஆட்சியிலே கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அதையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். அது மட்டும் இல்லாம இங்கே காய்கறி உற்பத்தி பற்றி சொன்னார்கள். அதிமுக ஆட்சி கண்ட பொழுது 10 மாவட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு மாவட்டத்துக்கு 20 கோடி ரூபாயில இந்த காய்கறி பழங்கள் விற்பனை செய்வதற்காக நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் எல்லாம் முயற்சி செய்து மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் பாதி அளவு நிதிகளை ஒதுக்கி அந்த திட்டத்தை நாங்கள் துவக்கணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, கிடப்பிலே போட்டு விட்டார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் பழங்கள் அங்கே இருக்கின்ற மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள். அப்படி விற்பனை செய்யாமல் நல்ல விலை கிடைக்கவில்லை என்றால் அங்கேயே அந்த குளிர்பாதன கிடங்கு அங்கே அமைக்கப்பட்டு கூல் ஸ்டோரேஜ் அமைக்கப்பட்டு அந்த கிடங்குகளை 1 மாதம் வரை அவர்களுக்கு வாடகை கிடையாது, அங்கே அமைச்சுக்கலாம். அங்கே ஆன்லைன்லயே விற்பனை, அந்த காய்கறிகள் பழங்கள் விற்பனை உடனே ஆன்லைன்ல அவர்களுக்கு பணம் கிடைக்கும். இப்படிப்பட்ட வசதியெல்லாம் செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து சுமார் 20 கோடி ரூபாயில 10 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த பணியில் செய்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காலத்தில் அதுவும் இந்த ஆட்சியிலே கைவிடப்பட்டதாக நான் அறிகிறேன். அதே போல பால் உற்பத்தி பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு விவசாயிகளுடைய உபதொழிலா இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு வளர்க்கின்றவர்களுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அமெரிக்கா சென்ற பொழுது புஃபலோ பால் பண்ணை என்ற ஒரு நிறுவனத்திலே போய் பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு 1,35,000 லிட்டர் ஒரு இடத்தில் இருந்து பாலை உற்பத்தி செஞ்சு அந்த அமெரிக்கா நாட்டிற்கு வழங்கி வந்தார்கள். அங்கிருக்கின்ற ஒரு பசு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதையெல்லாம் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து நம்முடைய பகுதியிலும் நம்முடைய விவசாயிகளுக்கு இதே போல கலப்பின பசுக்களை உருவாக்கி ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 1000 ஏக்கர்ல 1050 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று அமைத்து ஒரு பகுதியை நான் திறந்தேன். அதுல கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்தேன். அந்த ஆராய்ச்சி நிலையமும் மற்ற இதெல்லாம் கிட்டத்தட்ட 95% முடிஞ்சது. 5% பாக்கி இருந்தது. 3 ஆண்டு காலமா கிடப்புல போட்டு போன வருடம் நான் தொடர்ந்து வலியுறுத்தி காரணத்துல போன வருடம் ரிப்பன் வெட்டி கட் பண்ணி அப்படியே போட்டாங்க. அப்படியே பெரிய பெரிய கட்டடம் உங்களுக்கு போனா தெரியும் தலைவாசல்ல. நம்முடைய விவசாயிகள் பயன்பெற வேண்டும். இன்னைக்கு நாம் வளர்த்துக்கின்ற பஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் பால் தான் கிடைக்கும். ஆனா இந்த கலப்பின பசுக்கள் நம்முடைய மாநிலத்திற்கு தட்பவெப்ப சீதோஷணைக்கு தக்கவாறு பசுக்களை ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்கிறோம். சுமார் 40 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கொடுக்கும் பசு. அப்படிப்பட்ட திட்டத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த கால்நடை பூங்காவை நாங்கள் அமைத்தோம். அதை விட ஆடுகள், நாம் ஒரு ஆடுகள் வளர்க்கின்ற போது இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தா 20 கிலோ கிடைக்கும். இது ஆராய்ச்சி நிலை மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடுகள் 40 கிலோ எடை கொண்ட கிடைக்கும். அதோட மீன், அதோட கோழி, பன்றி, இப்படி விவசாயிகள் வளர்க்கக்கூடிய அந்த உபதொழிலாக இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். இதற்கு இந்த தொழில் செய்கிறவர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக மானியம் தேவையான கடன் உதவி செய்வதற்கும் அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கின்ற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நிறுத்தப்பட்டுவிட்டது. ஆகவே பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அதேபோல பால் விலையை உயர்த்துவதற்கும் அதிமுக அரசு வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய பயிர் சேதங்களை கணக்கிட்டு அந்த சேதத்துக்கு தக்கவாறு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு அதிக இழப்பீட்டு தொகை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு. நான் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அம்மாவுடைய அரசு கடும் வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம இந்திய வரலாறுலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் வறட்சி நிவாரணம் கொடுத்தது கிடையாது. முதலாக 2017ஆம் ஆண்டு 2248 கோடி வறட்சி நிவாரணம் நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். அதுபோல் நில எடுப்பை பற்றி சொன்னாங்க. அதையெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கலந்து பேசி அதற்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செயல்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நானும் இன்றைக்கு தினம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது. விவசாயம் தான் பிரதான தொழில். எங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், வாழை, கரும்பு, பாக்கு இதுதான் நாங்க பயிரிட்டு இருக்கிறோம். அதில் விவசாய பணியில நான் ஈடுபாடு அதிகம். முழுமையாக எனக்கு விவசாயத்திலே அதிகமாக தெரியும். இன்றைய சூழ்நிலையில விவசாயம் பண்ணுவது என்பது ஒரு கடினமான தொழில் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. அனுபவ நீதியாக நான் இருக்கின்ற காரணத்தினால் இதில் என்னென்ன கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் நன்கு அறிந்தவன். இன்னைக்கு விவசாயி என்பவர் மழையும் வெயிலையும் இன்றைக்கு பொருட்படுத்தாமல் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் எங்களுடைய அரசுடைய கடமையாக இருக்கும். பிரதான திட்டம் இதுதான். மரியாதைக்குரிய நம்முடைய கேபி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 65% பேர் விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விவசாய தொழில் இன்றைக்கு மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும். அந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் நிச்சயமா எங்களுடைய அரசு செயல்படுத்தப்படும். இங்கே இருக்கிற விவசாய பிரதிநிதிகள் சொன்ன கருத்துக்கள் எங்களுடைய மனதிலே நாங்கள் பதிய வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம் என்று சொல்லி இங்கே வருகை தந்து பல்வேறு விவசாய சேர்ந்தவர்கள் வருகை தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. மீண்டும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மனுவா எழுதி கொடுங்க. ஏன்னா எல்லாமே நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு மாவட்டமா நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அந்த மாவட்டத்தில் மனுவா கொடுங்க. அந்த மனுவில் நாங்கள் பத்திரம் வச்சிருந்த நாங்கள் ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை என்பதெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு அதிமுக அரசு உங்களுக்கு உதவி செய்யும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.